புதிய அரசோடைய 100 நாள் செயல்பாடு எப்படி பாக்குறீங்க சார்? புது கவர்மெண்ட் வந்து 100 நாள் ஆயிருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க சார்? செயல்பாடு இருந்ததுன்னு பாக்குறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அரசு செலவுல புதுசா கார் கொடுக்கறாங்க, உதவியாளர் உட்பட. வரவேற்கிறேன். மாதம் 75,000 மானியம், உதவியாளருக்கு 25,000 ரூபாய். வரவேற்கிறேன். அவ்வளவுதானே? ஓகே சார். அவ்வளவுதானே? நிதி இல்ல சொல்லிட்டு கார் தராங்க சார். நிதி இல்ல கார் தராங்க சார். நான் 6 லட்சம் தரேன் சார் மாசம் மாசம். என்னண்ணா? ஆகலாம். நீங்க பத்திரிக்கையாளர் தான் கேட்கணும், எழுதணும். எங்க இப்போ நிதி இல்லைன்றீங்களா? இதுக்கெல்லாம் எங்க நிதி வந்தது கேட்கணும். ஏதோ ஒரு காரியத்தை பண்றாங்க. உள்ளாட்சியிலேயாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுனால நான் அமைதியா இருக்கேன்னு விஜய் சொல்லியிருக்காரு சார், எப்படி பாக்குறீங்க? எதுக்கு? உள்ளாட்சி தேர்தலையாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும், அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்காக அதே மாதிரி அமைதியா இருக்கு சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.